அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள போர் உலக அளவிலும் இந்தியாவிலும் எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரச்சனையின் தீவிரத்தை குறிப்பிட பற்றி எரியும் பிரச்சனை என்போம். ஆனால் அடுப்பிரிக்க முடியாத பிரச்சனைதான் இப்போது சில சர்வதேச நாடுகளை, குறிப்பாக இந்தியாவை நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இந்தியா தனது எல்பிஜி தேவையில் 60 விழுக்காட்டை இறக்குமதி செய்கிறது. இதில் 90 விழுக்காடு விநியோகம் ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெற்று வருகிறது. போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை பாதிக்கப்பட்டதால் இந்தியாவுக்கு வரும் 22 எரிவாயு கப்பல்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்கும், சமையல் எண்ணெயை சூடாக்கி பொரிக்கும் அல்லது ஃப்ரை செய்யும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பதை உணவகங்கள் ஏறக்குறைய நிறுத்திவிட்டன. நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தியை 30 விழுக்காடு அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் எரிவாயு வழங்குவதை அரசு உறுதி செய்துள்ளது. இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக வெளிச்சந்தையில் சிலிண்டர்கள் விலை 5000 ரூபாய் வரை உயர்ந்துவிட்டதாக மாநிலங்களவையிலேயே விவாதிக்கப்பட்டது. உணவகங்களுக்கான செலவு அதிகரிப்பதால் அது வாடிக்கையாளர்களிடமிருந்தே வசூலிக்கப்படுகிறது. இது பொதுமக்களிடையே உணவு பணவீக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இந்தியா தனது எரிசக்தி தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது. மாற்று வழிகள் குறித்து இந்தியா சிந்திக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.